பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் மெய்யுணர்தலை தொடர்ந்து பாடுகிறார். என்ன பாடுறார் அப்படின்னா, கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடி கெடினும் நல்லேன் நினது அடியாரொடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே அப்படின்னு பாடுறார். கொள்ளேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புரந்தரன் அப்படின்னா இந்திரன். மால் அப்படின்னா திருமால் மகாவிஷ்ணு. அயன் அப்படின்னா பிரம்மன். நல்லேன் அப்படின்னா நட்பு கொள்ள மாட்டேன். எல்லேன் அப்படின்னா ஏளனம் செய்ய மாட்டேன். உள்ளேன் அப்படின்னா நினைக்க மாட்டேன். உத்தமன் அப்படின்னா மேலோன். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு அப்படிங்கிறார். சுவாமியே, ஈசனே, பரம்பொருளே, எங்களுடைய தலைவா, ஒருவேளை இந்திரன் பதவியும் மகாவிஷ்ணுவோட பதவியும் பிரம்மாவுடைய பதவியும் என்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோ, ஆனால் என்னோட திருவடி கிடையாது அப்படின்னு ஒரு வேளை சொல்லிட்டா நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிரம்மனோட போஸ்ட்டோ தேவேந்திரனுடைய போஸ்ட்டோ திருமாலுடைய போஸ்ட்டோ வேண்டாம். ஏன்னா உன்னுடைய திருவடிகளோடு ஒப்பிடும் பொழுது எனக்கு அது வசதியாக தெரியல, அதனால் நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். நினது அடியாரொடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை உன்னுடைய அடியார்கள் உன்மேல அன்பு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவங்களோட மட்டும்தான் நான் நட்பு கொள்வேன். சரி, அவங்களோட நட்பு கொள்ளும் பொழுது ஒருவேளை எனக்கு நரகம் மாதிரி பலவிதமான இன்னல்களும் பலவிதமான இடையூறுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சவால்களும் வந்தால் என்ன பண்ணுறது? வேணாம் வேணாம், இவங்களை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைப்பேனா? நினைக்க மாட்டேன். கஷ்டங்கள் வந்தால் கூட சரி, நரகமே கிடைச்சால் கூட சரி, உன்னை யார் கும்பிடுறாங்களோ, உன்னுடைய அன்பர்கள் யாரோ, உன்னுடைய அடியார்கள் யாரோ, அவங்களோட தான் நான் என்னுடைய சத்சங்கத்தை வைத்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். ஏன்னா இறைவன் நம்மளை ஆட்கொண்டாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கடவுள் பக்தி இல்லாதவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா அவங்க நம்மளுடைய மனசை சிதற அடிக்க பார்ப்பாங்க. வேணும்னு இல்லை, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை அவங்க சொல்லுவாங்க. நம்ம மனசு தான், ஐம்புலன்கள் தான் எப்போவுமே எங்கடா டைம் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும்னு அப்படியே பின்னாடி போகுமாச்சே. அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இறைவனடியாராக தொடர்ந்து வாழ முடியும். இதுதான் பழங்காலம் தொட்டே எல்லாருமே சொல்லியிருக்காங்க. புத்தர் கூட சங்கம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறார். ஒரு இறைவனை தொழ ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த சத்சங்கத்தோடு இருந்தால் தான் அவங்களையே நம்ம தொடர்ந்து கும்பிட்டுருக்க முடியும். பட்டினத்தார் கூட நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் அப்படிங்கிறார். நம்ம இறைவனை கும்பிட ஆரம்பித்தா அந்த நல்லவர்களோட பழக்கம் நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளுடைய பூஜையை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத பட்டினத்தாரும் சொல்கிறார். தாயுமானவர் சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, துரும்பனேன் எண்ணினும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு அவரும் பாடுறார். அதனால் இறைவனுடைய தொண்டர்களோடு நம்மளுடைய நட்பை நம்ம வைத்து கொள்ளணும். அப்படி தான் நான் வச்சுப்பேன். ஒருவேளை அவங்களோட வைக்கிறதுனால நரகம் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா அது உன்னால் ஆகப்பட்டது. உன் திருவடிகளை வணங்குபவர்கள் உன்னுடைய தொண்டர்களோடு தான் நான் நட்பு வச்சுப்பேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே அப்படிங்கிறார். நான் உன்னை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன், உன்னை விட தாண்டி இன்னொரு உயர்ந்த தெய்வம் இருக்குது, இவரை கும்பிடு அவரை கும்பிடுன்னா என்கிட்ட வழிபாடு பண்ண சொன்னால்
நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீதான் எனக்கு உயர்ந்தோன். உன்னையன்றி பின்ன யாரையும் என் மனதால் கூட நான் நினைக்க மாட்டேன். உன்னை அல்லாது பிறப்பு இறப்புகட்கு உட்பட்டு உழலும் சிறப்பில்லா தெய்வங்களை மனத்தாலும் நினையேன் அப்படிங்கிறார். மற்ற தெய்வமுக்கெல்லாம் ஆக்கமும் ஒரு ஒடுக்குதலும் உண்டு அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டே வரோம். அதனால் நான் உன்னை தாண்டி வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். நீ தான் முழு தெய்வம், பரம்பொருள், இந்த உலகம் முழுக்க வியாபித்து நிற்கிறாய், கருணை கடல்ங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. அதனால் நான் ஏன் வேறு யாரையாவது போய் கும்பிடணும்? உன்னை அல்லால் வேறு யாரையும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னா, இது கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒரே கடவுளை கும்பிடுறது அப்படிங்கிறது இன்னொரு கடவுளை நம்ம வெறுக்கிறதோ அல்லது துவேஷம் பாராட்டுறதோ இல்லை. ஒரே கடவுளை நம்ம ஃபோக்கஸ்டாக அப்படி இருந்தோன்னா நம்மளால் இன்னும் அட்டென்ஷனோட நல்லா வணங்க முடியுங்கிறதுனால தான் உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. நீ தான் எனக்கு உத்தமன், நான் உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன், உன்னையே கும்பிடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதில் தான் நம்ம சிவனுடைய பாட்டில் கூட வரும். டிகே பட்டம்மாள் பாடுவாங்க, எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உனையே எப்படி பாடினாரோ அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே அப்படின்னு பாடுவார் அவர். அது மாதிரி கும்பிடணும். கும்பிட்டா இவங்களை மாதிரி நம்ம உணர்ந்து, அங்கே கூட பொருள் அறிந்து அப்படின்னு சொல்லலை, பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருட்ஜோதி வள்ளலும் காதலினால் உருகி கனித்தமிழ் சொல்லினால் உன்னை எப்படி பாடினாரோ அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே அப்படின்னு பாடுவாங்க. அதனால் இவங்கெல்லாம் உணர்ந்து உணர்ந்து பாடியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி இவர்களோட வழியிலேயே நாமளும் சிவனடியார்கள் இறை தொண்டர்களோட நட்பு கொண்டு இறைவனை தொழுவோமாக, சிவனருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.